பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காஸ்பல் ஹார்வெஸ்ட் சபை மூலியமாய் நடத்தப்படுகிற மறைவான மன்னா என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிற வேத பகுதி 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த காரியங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 18வது அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல 40வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அங்கே எலியா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை அங்க நடப்பிக்கிறார். வானத்திலிருந்து அக்னியை இறக்கி அந்த தீர்க்கதரிசிகள் முன்பாக நம்முடைய தேவனே மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதோடு கூட பாகால் தீர்க்கதரிசிகளில் கிட்டத்தட்ட 400 பேரை ஒரே இடத்துல அவர் கொலை செய்து போடுகிறார். அவ்வளோ செய்துவிட்டு அவர் வரும்பொழுது, அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் புஸ்தகங்கள்ல எலியாவை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்திருப்பார். ஆனாலும் தலைமையான காரியத்தை அவர் செய்துவிட்டு வரும்பொழுது இந்த சம்பவங்கள் எசபேலுடைய காதுகளுக்கு செல்லுகிறது. எசபேல் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது எரிச்சல் அடைகிறார். தீர்க்கதரிசிகளை எலியா கொன்று போட்டார் என்று அறிந்தபோது எசபேலுக்கு எங்கில்லாத கோபம். எசபேல் கோபம் மூழ்கம் கொண்டு எழுந்திருந்து எலியாவிடத்தில் ஆள் அனுப்புகிறார். என்னுடைய சம்பவித்தது போலவே நாளைக்கு இன்றைய தினத்துல சம்பவிக்கும், உன்னுடைய உயிரை நான் வாங்கலனா என்னுடைய தேவர்கள் என்னை மன்னிக்க மாட்டாங்க, அதற்கு சரியாய் பதில் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்மளால பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்கள், அவ்வளவு அற்புதத்தை செய்கிற ஒரு எலியா, கையளவு மேகத்தினால பெருமழையின் இறைச்சலை கேட்க பண்ணின எலியா, 3.5 வருடங்கள் கிட்டத்தட்ட வானத்தை அடைத்து போட்ட எலியா, கர்மேல் பகினியை இறக்கின எலியா, 400 பேரை கொன்று போட்ட அதே எலியா, எசபேல் என்கிற ஒரே ஒரு ஸ்திரீயுடைய வார்த்தையை கேட்ட உடனே அவரால் இருக்க முடியல. பயப்படுகிறார், பயந்து ஓடுகிறார். எசபேலுடைய வார்த்தையை கேட்டு அவள் என்னை கொன்று போடுவாள் என்று பயந்து ஓடுகிறார். ஓடி போய் ஒரு சூரன் தணல்ல போய் படுத்துக்கொண்டு கதறுகிறார் தேவனை நோக்கி. அது வரைக்கும் அவ்வளவு அற்புதத்தை செய்த பொழுது அவர் பரிசுத்தவானா, அவர் எவ்வளவு வல்லமை பொருந்தியவர் என்பது அவருக்கு தெரிந்ததா இல்லையா தெரியல. எசபேலுடைய ஒரு வார்த்தை கேட்டோன்னு எலியா தன்னை பற்றி அவர் சொல்லுகிறாரு, நான் என்னுடைய தகப்பனை போல நல்லவன் கிடையாது, நான் பரிசுத்தவான் கிடையாது, தேவனே என் உயிரை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுது புலம்புகிறார். எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருப்பார். எவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை கடந்து வருவதற்கு ஒரு கிருபை செய்திருப்பார். நம்மளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா கடந்து வந்திருப்போம். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒரு மனுஷனுக்கு பயந்து, ஏதோ ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு பயந்து நாம் எடுக்கிற கடைசி முடிவு என்ன, எனக்கு வாழ்ந்தது போதும், என் வாழ்க்கையை இதோட முடித்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாமும் பலமுறை அழுது புலம்புகிறவர்களா இருக்கிறோம். தவறான முடிவுக்கு நேராக கூட கடந்து செல்லுகிறோம். அதே போலதான் எலியா ஜெபிக்கிறார், நான் நல்லவன் கிடையாது, நான் பரிசுத்தவான் கிடையாது. அவ்வளவு அற்புதங்களை செய்யும் போது, அதிசயங்களை செய்யும் போது அது அவருக்கு தெரியல. ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்த பொழுது, தன் ஜீவன் போயிருங்கிற அந்த மரண பயம் வந்த பொழுது அவர் சொல்லுகிறார், நான் நல்லவன் கிடையாது, நான் பரிசுத்தவான் கிடையாது, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு அவர் கதறுகிறார். அழுது ரொம்ப டயர்ட் ஆயிட்டார் நினைக்கிறேன். அப்படியே படுத்து தூங்கிட்டார். அவர் தூங்கினோன்னா பரலோகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? தேவதூதனை கர்த்தர் அனுப்பினார். தேவதூதன் சுடப்பட்ட அடையை கொண்டு வந்து எலியாவை தட்டி எழுப்புகிறார். எலியாவை எழுந்து புசித்து குடின்னு சொல்றாரு. எலியா எழுந்திருக்கிறாரு, சாப்பிடுறாரு, குடிக்கிறாரு, அப்படியே தூங்குறாரு. மறுபடியும் 2வது விசை அதே போல தேவதூதன் தட்டி எழுப்பி அதே மாதிரி அப்பத்தை கொடுக்கிறாரு. அவர் சாப்பிடும்போது தேவதூதன் சொல்லுகிறார், நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு. நம்ம பல நேரத்துல தற்கொலைக்கு நேரா நம்ம கடந்து செல்லுகிறோம். எங்கேயாவது நம்ம ஓடி போயிடலாம், நம்முடைய வாழ்க்கை இது போதும் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று பல நேரத்துல சிந்திக்கிறோம். ஆனா நம்மை குறித்து கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. எலியா ஜபிக்கிறார், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு. ஆனா பரலோகம் ஆமைன்னு சொல்லல. ஏன்னா எலியா வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. 19வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிக்கும் பொழுது எலியா அந்த அப்பத்தை புசித்து விட்டு கிட்டத்தட்ட 40 நாட்கள் பிரயாணம் பண்ணி நடந்தாராம்.
அவர் போய் சீரியாவின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதோடு யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாகவும் அபிஷேகம் பண்ணினார். அதுக்கப்புறம் எலிசாவை எலியாவின் ஸ்தானத்திற்கு அபிஷேகம் பண்ணினார். அவர் எப்பொழுது குறித்து அநேக திட்டங்கள் இருக்குங்க. நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலேயே அந்த திட்டங்களுக்கெல்லாம் நாமே முற்றுப்புள்ளி வைக்கிறோம். எலியாவுக்கு அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எவ்வளவோ அற்புதங்களை அதிசயங்களை செய்த எலியாவை கொண்டு அதுக்கப்புறமா தேவன் எதுவுமே செய்யல. ஆனா பரலோகம் ஒரு திட்டம் வைத்திருந்தது. 2 ராஜாக்களை எலியாதான் அபிஷேகம் பண்ணணும். எலியாவின் ஸ்தானத்திலே எலிசாவை கொண்டு அமர வைக்க வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்திருந்தது. 3 பேர் அபிஷேகம் பண்ணினதுக்கு அப்புறம் எலியா பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அங்கதான் நம்ம வேதத்துல வாசித்தோம், அக்கினி ரதங்களும் குதிரைகளும் வந்து எலியாவை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது.